ஒரு ஊழியன் ஒரு செய்தியை கொடுக்குறான்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊழியர்கள் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, பேசுகிறோம். ஒரு செய்தியை கொடுக்குறான்னா, ஒரு தாய் தன்னுடைய மகன் மீது இருக்கிற பாரத்தில் சொல்லுகிற ஒரு அட்வைஸ் தான் அது. அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் வெளியிலேருந்து வந்து பேசிக்கிறவர்களுக்கு மணியை தவிர எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. அவங்களுக்கு தேவையான தெரியுமா, கண்டென்ட் கிடச்சிச்சு, நிறைய வியூஸ் போகுது, இது மேலே எவ்வளோ பொப்பகண்டா போடலாம், அவ்வளவுதானே ஒழிய வேறு எதுவும் மிக 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 தவறு. அதை கிறிஸ்துவ உலகம் கண்டிக்கணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு போதகர்களும் கண்டிக்கணும். அதற்காக இந்த வீடியோவை கட்டாயமாக உங்களோடு சேர்க்கணும், உங்களோடு பேசணும் என்று சொல்லி ப்ரொபகண்டா மீடியாஸ் உங்களுக்கு அன்பாக கேட்குறேன். இது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குவோம். இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்கிற ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களே, இது சொசைட்டியில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், அதுக்காகத்தான் நீதிமன்றம் இருக்குது, அதுக்காகத்தான் சட்டங்கள் இருக்குது. அவர் நீதிமன்றத்திலையும் சட்டத்துக்கு கீழும் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் ப்ரொபகண்டா பண்ணி அவர் நியாயம் விசாரிக்கிறீங்க? ஏன்னா திஸ் இஸ் அ ஸ்மால் வார்னிங் டு த ப்ரொபகண்டா மீடியாஸ். என்னன்னா, இன்றைக்கி நீங்கள் ப்ரொபகண்டா பண்ணி உங்களுடைய சேனலில் இந்த ப்ரொபகண்டாவை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, நாளை அவர் வெளியே வரும் பொழுது உங்கள் சேனல் மீது உங்களுடைய ப்ரொபகண்டா மீது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்படும். Praise the Lord. I am Reverend Roshan Shan. ஜான் ஜபராஜ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நாள் ரொம்ப கடினமான நாட்கள் தான் அவருக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கு. எதுவாக இருந்தாலும் இப்போது என்ன சூழ்நிலை இருக்குன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் இருக்கார். ஆனால் வெளியில் அளவுக்கு அதிகமான குக்டப் ப்ரொபகண்டாஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அளவுக்கு அதிகம், அதை தடை போடுவதற்கே இடமில்லாத அளவுக்கு அதிகமாக பொய் காரியங்கள், பொய் வீடியோக்கள், பொய்யான செய்திகள் அதிகமாக பரப்பப்பட்டு வருது. ஜான் ஜபராஜ் என்ற மனுஷனை பல பேர் நீங்கள் நேசிச்சிருக்கலாம், பல பேர் எதிர்த்திருக்கலாம், விரும்பாமல் இருக்கலாம். எந்த ஒரு மனுஷனும் அவன் நன்மையான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கூட நின்று கொண்டு இருப்பவர்கள் நம்மை எதிர்த்தாலும், நம்மை வெறுத்தாலும், இல்லை அன்பு செலுத்தினாலும் அந்த உண்மை எல்லாம் எப்பொழுது விளங்கும்னா, எப்போ தெரியும்னா, மிகப்பெரிய ஒரு கவலையின், கஷ்டத்தின், கண்ணீரின் நாட்களில், சிறையிருப்பின் நாட்களில் தான் உண்மையானவர்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது நாம் கண்டடைய முடியும், இவர்கள் உண்மையிலே அன்பு செய்தார்கள், இவர்கள் வெறுத்தார்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் கிறிஸ்தவர்கள் அவரை அன்பும் செலுத்தியிருக்காங்க. அதே ஈக்குவலாக பல லட்சம் கிறிஸ்தவர்கள் அவருடைய கிரியைகளை வெறுத்தும் இருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இந்த கடினமான சூழ்நிலையில் அவரை வெறுத்தவர்கள் கூட கொஞ்சம் இருதயத்தில் ஈரம் கொண்ட ஒரு கிறிஸ்தவ ஜனங்களாய் அவருக்கு சப்போர்ட் செய்கிறேன் என்று சொன்ன அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் அதிகமாக பார்த்தேன். அதுதான் அன்பு, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு இல்லையா? அது மாத்திரமல்ல, இந்த சோஷியல் மீடியாக்களிலே பல லட்சம் வீடியோக்கள் உலாவிடப்படுது. அந்த பல லட்சம் வீடியோக்களில் சில நூறு வீடியோக்கள் தமிழகத்தில் இருக்கிற ஊழியர்களால் வெளியிடப்படுது. ஒரு கிறிஸ்தவனை கண்டிப்பதில் அது எப்படி இருக்குன்னா, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கண்டிப்பது போல. தமிழ்நாட்டில் சில ஊழியர்கள் சில வீடியோக்களை வெளியிடுறாங்கன்னா ரெண்டே காரியம்தான். ஒன்று, அவர் மீது பாரப்பட்டு அவர் மீது அன்பு செலுத்தி, இல்லை அவர் செய்கிற காரியங்களை அவர் உணரணும் என்று சொல்லி ஏதோ ஒரு அந்த பாரத்தில் தான் அவர்கள் இந்த கருத்துக்களை பரப்புகிறாங்க, அந்த பதிவுகளை இடுறாங்க. அதனால் அவர்கள் மீது எந்த ஒரு நோக்கமும், அவர்களிடத்தில் எந்த ஒரு தவறான நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரியல. ஆனால் கிறிஸ்தவமே அல்லாத சில பொதுவான ப்ரொபகண்டா மீடியாஸ் யூடியூப்பில் எக்கச்சக்கமாக இருக்குது. அவர்களுடைய வேலை என்னென்னா, பணம் கொடுத்தா ப்ரொமோட் செய்வது. அவர்கள் பணத்தை பெற்றுக்குவாங்க, கண்டென்ட்டை வாங்கிக்குவாங்க. அந்த கண்டென்ட்டுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு அதை மாற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு மாற்றி பேசிடுவாங்க. இப்போ இந்த ப்ரொபகண்டா இந்த மீடியாஸுடைய வேலை என்னென்னா, அரசியலுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஒரு மனுஷனை அவனுடைய தோற்றத்தை முற்றிலுமாக மாற்றிடுவாங்க. அவனுடைய கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க. கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவர்களை முற்றிலுமாக முடிச்சு விடுறது தான் இந்த ப்ரொபகண்டா மீடியாஸோட வேலை. இன்றைக்கு நம்மளுடைய கிறிஸ்துவத்தில் இருந்த நம்மளுடைய சகோதரன் நல்லவன் கெட்டவன் ஆண்டவர் முடிவு பண்ணட்டும்.
அவருடைய தீர்ப்பு, அவருடைய தவறை குறித்து நம்முடைய அரசாங்கம், நீதிமன்றங்கள் முடிவு பண்ணட்டும். அவனை நியாயம் விசாரிப்பது, அவனுக்கு புத்தி சொல்லுவது நம்முடைய ஊழியர்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு வெளியில இருந்து வர்ற எக்கச்சக்கமான மீடியாஸ் அந்த மனிதனை, அந்த ஊழியனை ஒரு ப்ரொபகண்டா பண்ணி அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுறதுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் என்பது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. Again and again keep on we are doing, and my dear beloved sisters and brothers in Christian, நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்னன்னா, கிறிஸ்தவ ஊழியன், கிறிஸ்தவ ஊழியன், கிறிஸ்தவ ஊழியன் என்று அந்த ஊழியன் என்ற வார்த்தைக்கு முன்னாடி வருகிற கிறிஸ்தவ போதகன், கிறிஸ்தவ போதகன், கிறிஸ்தவ மத போதகன் என்ற அந்த வார்த்தை என்பது இது மிகப்பெரிய போர். அதாவது கிறிஸ்தவத்தின் மீது அனைவரும், மற்றவர்கள் யாவரும் செலுத்துகிற ஒரு போர் மாதிரி தான் இந்த வார்த்தை. இட்ஸ் அ மோஸ்ட் ப்ரொபகண்டா வேர்டு. இதை கட்டாயமாக இதை செய்து கொண்டிருக்கிற ப்ரொபகண்டா பண்ணி கொண்டிருப்பவர்கள் நிறுத்தி கொள்ளணும். இதை தாழ்மையாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய அன்பு, மற்றவர்கள் நம் மீது வைத்திருக்கிற அன்பை அவர் நல்ல வாழ்க்கை வாழும்போது தெரியாது. அவர் விழுந்து போன பிறகு தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு விழுந்து போன ஒரு மனிதன், ஒரு சூழ்நிலை கைதியாக மாற்றப்பட்டிருக்கிற மனிதன், குடும்பம், பிள்ளை, இது 3 பேர் தான் அவர்கள் முடிவு பண்ண வேண்டிய மிகப்பெரிய காரியம். வாழணுமா வாழக்கூடாதா, சேரணுமா சேரக்கூடாதா என்ற இந்த காரியம். இதில் அவர்களும் ஆண்டவரும் அவர்களுக்கு பிறகு ஒரு ஊழியனிடத்துல விசாரிக்கலாம். இந்த 3 பேர் மாத்திரம்தான். இதை தவிர 4ஆவதா 5ஆவதா நிறைய பேர் அதுக்குள்ளே போய் சேர்ந்தோன்னா அது கட்டாயமாய் பாவம். அந்த பாவத்துக்கு சம்பளம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. வெளியிலேருந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஊழியன் ஒரு செய்தியை கொடுக்குறான்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊழியர்கள் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, பேசுகிறோம். ஒரு செய்தியை கொடுக்குறான்னா, ஒரு தாய் தன்னுடைய மகன் மீது இருக்கிற பாரத்தில் சொல்லுகிற ஒரு அட்வைஸ் தான் அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் வெளியிலேருந்து வந்து பேசுகிறவர்களுக்கு மணியை தவிர எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. அவங்களுக்கு தேவையான தெரியுமா, கண்டென்ட் கிடச்சிச்சு, நிறைய வியூஸ் போகுது, இது மேலே எவ்வளோ ப்ரொபகண்டா போடலாம், அவ்வளவுதானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. இதை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னா, அநேகர் தவறானவர்கள், கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் அதை ப்ரொபகண்டாவாக மாற்றுறாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப பெரிய தவறு. இது மிக 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 தவறு. அதை கிறிஸ்துவ உலகம் கண்டிக்கணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு போதகர்களும் கண்டிக்கணும். அதுக்காக இந்த வீடியோவை கட்டாயமாக உங்களோடு சேர்க்கணும், உங்களோடு பேசணும் என்று சொல்லி அன்பு சகோதரன் ஜான் ஜெபராஜ் அவர்கள் இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நிச்சயம் வெளியில் வருவார். இந்த கிறிஸ்துவ உலகம் அவரை மன்னிக்கும், மறுபடியும் அவர் ஊழியம் செய்ய உதவும். அதற்கு முன்பதாக அவர் வெளியே வரும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய போதகர்கள் என்று அநேகர் இருக்காங்க இல்லையா, அவர்கள் நீங்கள் உங்களுடைய கடமை அவரோடு பேசி அவருடைய அந்த பாரங்களுக்கும் காயங்களுக்கும் ஒரு மருந்தாக உங்களுடைய ஜெபங்கள் இருந்து, உங்களுடைய அட்வைஸ் அனுபவங்கள் இருந்து இதை ஒற்றுமையாய் கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டனா, இது தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்துவத்திற்கு இந்த சின்ன பிளவு என்பது அது சரி செய்யப்படும். இல்லை என்றால் இது மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். அது எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு வாயில கேட்பது பெரிய விஷயம் கிடையாது. இது ப்ரொபகண்டாவாக மாற்றி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு இரையாக்கப்படும் கிறிஸ்தவம். அது 100% உண்மை. இதுக்கு பிறகு சபைகள் இருக்குது, அதுக்கு பிறகு கட்டிடங்கள், சபை கட்டிடங்கள் இருக்குது, சர்ச் பில்டிங் இருக்குது. ஒன்றொன்னா வந்து தோடும் இந்த பிரச்சனை. ஒன்றில் சின்ன சிறுதுளித பெருவெள்ளமாக மாறும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது எந்த கிறிஸ்தவர்களும். இதை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு அன்பாக கேட்குறேன். இது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குவோம். இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்கிற ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களே, இது சொசைட்டியில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், அதுக்காகத்தான் நீதிமன்றம் இருக்குது, அதுக்காகத்தான் சட்டங்கள் இருக்குது. அவர் நீதிமன்றத்திலையும் சட்டத்துக்கு கீழும் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் ப்ரொபகண்டா பண்ணி அவர் நியாயம் விசாரிக்கிறீங்க? ஏன்னா திஸ் இஸ் அ ஸ்மால் வார்னிங் டு த ப்ரொபகண்டா மீடியாஸ். என்னன்னா, இன்றைக்கி நீங்கள் ப்ரொபகண்டா பண்ணி உங்களுடைய சேனலில் இந்த ப்ரொபகண்டாவை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, நாளை அவர் வெளியே வரும் பொழுது உங்கள் சேனல் மீது உங்களுடைய ப்ரொபகண்டா மீது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்படும். அது அவர் செய்யலாம், இல்லை கிறிஸ்தவர்களே வந்து செய்யலாம். உங்கள் மீது டெஃபமேஷன் போடலாம், உங்களுடைய ப்ரொபகண்டா மீது கேஸ் போடலாம், உங்கள் சேனல் மீது கேஸ் போடலாம், என்ன வேணால் நடக்கலாம்.
ஏனால் கிறிஸ்தவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ள பிரிவினை இருக்குன்னு சொல்லி ஆட்டுத்தோலை போத்திட்டு ஓனாய் போல உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. தவறான இடத்துல நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா பிராயச்சித்தத்தை நீங்கள் தேட வேண்டியதாக இருக்குது. உப்பு தண்ணிங்கன்னா தண்ணி குடிக்க வேண்டிய பிரச்சனை வரும். அவர் தவறு செஞ்சாரா இல்லையா நியாயம் கோர்ட் சொல்லட்டும், அதை முடிவு பண்ணட்டும். அதை நாங்கள் சமாதானமாக எல்லாரும் ஏற்றுக்குவோம். அதுக்கேற்ற பிராயச்சித்தத்தை அவர் அனுபவிப்பார். அதற்கு பின்பதாக கர்த்தர் தேவன் அவரை உயர்த்தட்டும் உயர்த்தாமல் போகட்டும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் கிறிஸ்டியனிட்டி. ஆனால் இதை பயன்படுத்தி some propaganda media, some propaganda people utilizing the person and making a character assassination, it's totally a biggest mistake ever you're doing in your lifetime. நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்கிறீங்க. அதற்கான பிராயச்சித்தம் வெகு விரைவில் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் இடைவெளியிலேயே நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். அதனால் நான் அன்போடு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நெவர் எவர் டூ கேரக்டர் அசோசியேஷன் ஆர் அ குக்ட் அப் நியூஸ், குக்ட் அப் ப்ரொபகண்டாஸ். இந்த குக்ட் அப் ப்ரொபகண்டாவை இதோடு நிறுத்திட்டு, தமிழ்நாட்டில் நிறைய செய்திகள் இருக்குது, அனுதினமும் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸ்டார்ட் டு ஸ்பீக்கிங் அபவுட் தட். இது கிறிஸ்துவத்திற்குள்ளே நடக்கிற காரியத்தை, அதர் தென் திஸ் கேஸ், இந்த கேஸை நாங்கள் லாக்கிட்டே ஒப்படைச்சிட்டோம். அவர் செஞ்சாரா இல்லையான்றது அவங்க செக் பண்ணி, லாயர்ஸ் கோர்ட் செக் பண்ணி அதுக்கான தீர்ப்பை கொடுப்பாங்க. அதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் ஒரு கிறிஸ்தவ கூட்டமாக. ஆனால் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு விளையாடக்கூடாது. நெவர் ப்ளே. நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், டோன்ட் ப்ளே வித் கிறிஸ்டியனிட்டி. தமிழ் கிறிஸ்டியனிட்டியோட விளையாடாதீங்க. இது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய பாவம். ஒரு மனுஷனுக்கு ஒரு லிமிட் இருக்குது. எந்த ஒரு மனுஷனும் உத்தமனும் கிடையாது, நீதிமானும் சன்மார்க்கனும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே இருக்கிற எங்களுடைய பிரச்சனையை, கிறிஸ்தவத்திற்குள்ளே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், போதகர்கள், பிஷப் என்று சொல்லி எங்களோடது பெரிய அமைப்பு, எங்களுடைய அந்த அமைப்பின் தலைவர்கள், போதகர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் நாங்கள் விசாரிப்போம். இதை கோர்ட்டு விசாரித்ததுக்கப்புறம் அவர் வெளியே வரும் பொழுது இவர்களெல்லாம் விசாரிப்பாங்க, நாங்கள் பார்த்துக்குவோம். இடையில நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. யூ சி யோ பிஸ்னஸ், நீங்கள் உங்களோட வேலையை பார்க்கலாம். இது ஒரு அன்பான தாழ்மையான வேண்டுகோள். மறுபடியும் ஒரு மனிதனை டார்கெட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் மேலேயோ இல்லை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற தவறான காரியங்கள் மீதும் கட்டாயமாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இனி வரும் நாட்களில் சேரும். அதை நான் அன்போடு தாழ்மையோடு நான் சொல்லி கேட்டுக்கிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிலவ்டு கிறிஸ்டின் வேர்ல்டு, நாம் என்ன செய்யணுன்னா, இந்த ப்ரொபகண்டா மீடியாஸ் ஒரு தம்ப்நெயிலை பார்த்துட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியாச்சு, ஆடியோ வெளியாயிருச்சு, அசிங்க பிடிச்சாச்சு, அது ரேப் பண்ணியாச்சு, குழந்தை பெத்தாச்சுன்னு சொல்லிட்டு ஃபேன்சியாக போடுற தம்ப்நெயிலை பார்த்துட்டு தயவு செஞ்சு விழுந்து போய் அதுக்கு லைக்கை போட்டுக்கிட்டு அங்கே போய் தர்க்கம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுடைய காரியம் அது கிடையாது. வி ஆர் கோயிங் ஃபார் இந்த புனித வெள்ளிக்குள்ளே நம்ம போகிறோம். நாளைய தினம் எதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை தெரியாமலேயே நாளைக்கு மன்னிக்கிற இருதயம் இல்லாதவர்களை நாம் நாளைய தினத்தை செலிப்ரேட் பண்ணக்கூடாது. நாளைய தினம் கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி. ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஞாயிறு அன்று 7வது நாளிலே இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் அற்புதம் செய்ததை பார்த்து பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆயக்கார ஜபாலய தலைவர்கள் அப்போஸ் பண்ணாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்டார், உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு ஆடோ மாடோ குழியில் விழுந்தால் ஞாயிறு என்று சொல்லி மறிக்க விட்டு கொடுப்பீங்களான்னு. அதே போல தான் நம்ம கிறிஸ்துவத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தால் வஞ்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், அவருடைய ப்ரெஷர், இதெல்லாம் அவரை விட செஞ்சுருக்குன்றதுக்காக நாமெல்லாம் விட்டு கொடுத்துடலாமா? இயேசுவின் வழியில் நடக்கிற ஊழியர்களும் போதகர்களும் இயேசுவை போல தான் நடக்கணுமே ஒழிய நம்மளுடைய கேரக்டரை வெளியில் கொண்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஐ எம் சீயிங் ஆல் திஸ் அண்டு ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஜட்ஜ் பண்ண நாளைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்கள் வீட்டுக்குள்ளே நிற்கும், உங்கள் கதவை தட்டும், உங்களுக்குள்ளேயும் வரும். அப்பொழுது நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே அறுப்பீர்கள். ஒரே ஒரு வேத வசனத்தை சொல்லி இந்த வீடியோவை கட் பண்ணிக்க போகிறேன். என்னன்னா, ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள்னு சொல்லியிருக்கு. இதோ இந்த ஜான் ஜப்ராஜை விரும்புகிற, நேசிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஆண்டவர் இன்னும் நம்ம நம்புறாரு. கிறிஸ்தவ உலகத்துக்கு, தமிழ்நாடு கிறிஸ்தவ உலகத்துக்கு இது சொல்லிக்கிற செய்தி இது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அவருடைய வசனம் வைத்திருக்கேன்னு நம்புறாரு. அதே போல தான் நாம் நடக்கணும்.
நம்ம அனுதினமும் ஒருவனை மாற்றணும், ஒருவனை திருத்தணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நீங்கள் திரும்ப திரும்ப போடுற ஒரு கேரக்டர் அசாசினேஷன் என்பது உங்களுக்குள் இருக்கிற ஒரு பாவியை வெளிக்காட்டி கொண்டு இருக்கிறது என்பதை மறக்காதீங்க. நீங்கள் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் கடிந்து கொண்டு வேத வசனத்தை சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் கேரக்டர் அசாசினேட் பண்ணி நீங்கள் தம்ப்நெயில் வச்சு அதன் மூலியமாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறது என்பது நீங்கள் உங்களுடைய கேரக்டரை வெளியே காட்டுறீங்க என்பதாகத்தான் அர்த்தம். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஒன் காட் தமிழ் மூலியமாய் நாங்கள் தொடர்ந்து அன்பு சகோதரன் ஜான் ஜபராஜ் அவர்களை நாங்கள் அவருடைய காரியங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், உதவி வருகிறோம், அவருக்காக நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் அவர் வெளியில் வந்து மறுபடியும் அவருடைய ஊழியத்தை தொடரட்டும், நம்முடைய ஊழியத்தை நாமும் தொடருவோம். அந்நாள் வரைக்கும் விழுந்து போன ஒரு யங் ஊழியர், அதாவது வாலிப ஊழியருக்காக நான் ஒரு வாலிப ஊழியனாக நிச்சயம் நிற்பேன், நிச்சயம் நின்று கொண்டிருக்கிறேன். நாங்கள் கடைசி வரைக்கும் நிற்போம் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் எங்களுடைய அன்பையும் எங்களுடைய சமாதானத்தையும் சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். ஐ எம் ரெவரண்ட் ரோஷன் ஷேன். உங்களோடு பேசினதிலே மிகுந்த மகிழ்ச்சி. புரிந்து கொண்டீர்கள் என்பதற்காக நன்றி. ஊழியர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி. காட் பிளஸ் யூ.